வணக்கம் ஜெயன். வளைகுடாவில் நடக்கக்கூடிய போரில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்னி வரைக்கும் உலகத்தோடைய நம்பர் 1 போர் விமானம், ஒரு ட்ரூ 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஃப்ளாக்ஷிப் போர் விமானம் தான் அமெரிக்காவுடைய F-35. நேற்று இந்த விமானம் ஈரான் வான்வெளியில் பறந்துட்டு இருக்கும்போது ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸால் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோவை ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை அமெரிக்கா மறுக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது உண்மை அப்படின்றதான் உறுதியாகுது. அந்த F-35 ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்கும் பொழுது அவங்க ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 விஷயம். இப்போது இதனால் அமெரிக்காவுக்கு பின்னடைவா நிச்சயமாக இருக்குது. பட் டெக்னிக்கல் டீட்டெயிலில் உள்ளே போனோம் அப்படின்னா, சமீபத்தில் திருவனந்தபுரத்தில் நம்மளுடைய ஒரு F-35 அமெரிக்காவோட F-35 ரக விமானம், பிரிட்டிஷோட விமானம், அது தரையிறங்கினதை வந்து நம்ம பார்த்தோம். அதை கிட்ட கூட யாரையும் அவங்க நெருங்க விடல. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி முக்கியத்துவம் இருக்குது, யாருக்கும் அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஆட்களே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்து அந்த விமானத்தை மீட் எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்த்தோம். அந்த விமானம் எதனால் தரையிறங்குச்சு அப்படின்றத இன்னி வரைக்கும் அவங்க சொல்ல, அதுவும் அவங்களுடைய மிலிட்ரி சீக்ரெட். பட் இந்த இடத்துல நம்ம இதை உத்து கவனித்தோம் அப்படின்னா, F-35 அப்படின்றது ஸ்டெல்த் மோடு, நான் ஸ்டெல்த் மோடு, அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய வழியிலும் அதை ஆப்ரேட் பண்ணும். இல்லை அப்படின்ற போது நார்மல் மிஷன்ஸில் இருக்கும்போது ஸ்டெல்த் மோடை ஆன் பண்ணாமல் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டெல்த் மோடை அடிக்கடி அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்திய கடற்கரைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய சர்வதேச கடலில் இந்த விமானம் பறக்கும் பொழுது அதை ரேடாரில் தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க பறக்க வைக்கிறாங்க. ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதை இந்திய ரேடார்கள் இதை குறிப்பிட்டு இதில் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்ற போது அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும் அந்த விமானத்துக்கு. 2வது விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ரேடார்ஸ் ஸ்டெல்த்ன்றது மறைஞ்சு எப்படி இருக்குது, ரேடாரில் கண்ணில் படாமல் அது எப்படி போகுது அப்படின்னா, அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பெயிண்ட் கோட்டிங் எந்த உயரத்தில், எந்த வேகத்தில், அந்த இன்ஜினோட ஹீட் எந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அது தன்மை மாறி அதை ஸ்டெல்த்தாக கொண்டு வர முடியாமல் எக்ஸ்போஸ் ஆகுதுன்ற டேட்டா ரொம்ப 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 முக்கியம். இப்போது இந்த விமானம் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ஆச்சுன்றது சிச்சுவேஷன் ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 19ஆம் தேதி F-35 அமெரிக்காவுடைய 5th ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய ஒரு ஏர்பேஸில் மிடில் ஈஸ்டில். இது ஒரு காம்பேட் மிஷனில் இருக்குது ஈரானுடைய வான்வெளியில். இப்போது CNN இதை உறுதி செய்கிறாங்க, ஜெருசலேம் போஸ்ட், மிலிட்ரி டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி லேண்டிங்கை அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கம்யூனிகேஷன், சென்காமோடைய சென்ட்ரல் கமாண்டோடைய கம்யூனிகேஷன் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, we are aware of reports that a US F-35 conducted an emergency landing at a regional US airbase after flying a combat mission over Iran. The aircraft landed safely and the pilot is in stable condition. This incident is under investigation. ஸோ அமெரிக்கா தெளிவாக இதை பட்டும் படாமல் ஒத்துக்கிறாங்க. அந்த விமானம் ஈரான் மேலே பறந்தது உண்மை, அவசரமாக தரையிறங்கினது உண்மை, பைலட் சேஃபாக இருக்கிறாரு, இந்த இன்சிடெண்ட்டை நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இதை எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட ஈரான் சைடில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த விமானத்தை சுட்டதுக்கான அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. ஒரு சாம் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைல், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் இது துல்லியமாக குறி வச்சு தாக்கியிருக்கு அப்படின்றதான். இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை நம்ம கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரஷ்ய தயாரிப்பு அப்படின்றது தெரியுது. ஏன்னா சைனாவுடைய வெப்பன்ஸ் அது இருந்ததுன்னா சைனா நேரம் முந்திட்டு ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. சைனாக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சில பேரும் பார்த்தீங்கன்னா அதை மிகப்பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இவங்ககிட்ட ஈரான் கிட்ட சொந்த நாட்டு தயாரிப்பு கிடையாது. ஸோ இது ஆல் லைக்லி ஒரு S-300 இல்லை S-400 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்ருக்கோம். ஒன்ஸ் தகவல்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு டீட்டெயில் வீடியோ அதை பற்றி போடலாம். இப்போது இது எந்த ஏர்பேஸ் அப்படின்றத அவங்க சொல்லலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு $100 மில்லியன் அளவுக்கான மதிப்புடைய விமானம். IRGC பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலாக அவங்க இந்த வீடியோவோட போட்டு இந்த கிரெடிட்டை அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஒன்று அந்த மிசைல் மூலயமா அந்த விமானத்தை தாக்குறது ஒன்று. பட் அந்த தாக்கக்கூடிய வீடியோவை அவங்க எடுத்து போடும் பொழுது அவங்களுடைய ஒரு ட்ரோன் அப்போ கிட்டத்தட்ட அந்த உயரத்தில் பறந்துட்டு இருந்துருக்குது. அந்த வீடியோ தாக்கக்கூடிய வீடியோவை எடுத்து போடும் பொழுது அந்த F-35 விமானத்தை ஈரான் துல்லியமாக கண்காணிச்சிருக்கிறாங்க. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது செகண்டரி ஸ்டோரி, அந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இதில் மிக முக்கியமான பிரைமரி ஸ்டோரி. இப்போ இந்த இடத்துல எந்த ஹீட் சிக்னேச்சர் IR கேமரா வச்சு அவங்க பார்க்குறாங்க,
ஸோ அப்போ எந்த ஹீட்டில், எந்த உயரத்தில், எந்த வேகத்தில் F-35 பறக்கும் பொழுது அது தன்னையோட ஸ்டெல்த் தன்மையை இழக்கிறது அப்படின்றதான் மிக மிக முக்கியமான வைட்டல் டேட்டா. இந்த டேட்டாவை ஈரான் நிச்சயமாக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்போது அமெரிக்காவுடைய ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா F-22 ராப்டர் மற்றும் F-35. இந்த 2 விமானங்களில் F-35 அவங்க வெளிநாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா பல முறை அவங்க ஆஃபர் பண்ணாங்க. இங்கேயே கூட F-35 பண்ணுறோம், 80% கூட நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றிலாம் யோசிக்கிறோம் அப்படின்ட்டு. F-22 இது நாள் வரை அவங்க யாருக்கும் கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு ஐரோப்பாவுடைய நாடுகள், அநேக நாடுகள், UAE மற்றும் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அநேக நாடுகள், அதே மாதிரி அமெரிக்காவோட கூட்டாளியாக பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தென்கொரியா, ஜப்பான், தாய்வான், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள் இந்த விமானங்களை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இது ஒரு கிளியர் கட்டான ஒரு கன்சர்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெக்ஸட் பேசும்போது 3 விஷயத்தை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஈரானை அணு ஆயுதத்தை அக்வயர் பண்ண விட மாட்டோம், அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஈரானுடைய இண்டஸ்ட்ரி மற்றும் நேவல் பேஸை கிட்டத்தட்ட நாங்கள் தாக்கி அழிச்சிட்டோம். ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் லான்ச்சிங் கேப்பபிலிட்டியை நாங்கள் வந்து கணிசமான அளவுக்கு சேதப்படுத்திட்டோம். இந்த பேலஸ்டிக் மிசைல் ஏவுகணை தான் இந்த இடத்துல தான் டிஃபர் ஆகுது. ஏன்னா நேற்று கூட அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் தாக்குனாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கடலில் கன்னி வெடியை கொடுக்கக்கூடிய மைன் லேயிங் வெஹிக்கிள் 11 சப்மெரைன்ஸை அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நேவி வந்து வீழ்த்திருக்கிறாங்க அப்படின்றது வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் டான் கெயின், ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய உள்பகுதிகளுக்குள்ளே நாங்கள் துல்லியமாக தாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஈரான் கிட்ட இப்போவும் மிசைல் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 16 வரைக்கும் பார்த்தோம்னா 65% அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தெஹ்ரான் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மெராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், IRGCயோடைய கேரிசன்ஸு, ஈரானுடைய நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அவங்களுடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ட்ரோன் பேசஸ், மிசைல் பேசஸை குறிவைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை விமானங்கள் அமெரிக்கா இழந்திருக்கிறாங்கன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த F-35 சுடப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்கு, ஆனால் அது வந்து வீழலை, அது வந்து சேஃபாக தரையிறக்கிருக்கிறாங்க. ஸோ இப்போ F-35 ஒன்று தாக்கப்பட்டு தரையிறக்கப்பட்டிருக்கு. 3 F-15 ஈகிள், 2 KC-135 டேங்கர்ஸ், 5 KC-135 ரீஃபியூலர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12 MQ-9 ரீப்பர். இப்போது ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 22 விமானங்களை கம்ப்ளீட்டாக அமெரிக்கா இழந்திருக்குது இந்த 20 நாள் போரில். இது தவிர அவங்க வந்து ஒரு F-35 ஃப்ளாக்ஷிப் விமானத்தை வந்து ஈரான் தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்ற போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னா, இப்போது ஒரு சைடு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வாரியர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஈரான் ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கு. நிச்சயமாக இந்த சாதனை டவுட்டே வேண்டாம். இதில் எந்த ஏவுகணையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற போது ரஷ்யாவோடைய இது தான் இப்போ அதிகமாக வருது. அந்த ரேஞ்சு, அதோடைய தன்மை எல்லாம் பார்க்கும்போது ரஷ்யாவோடைய ரேஞ்சு தான் அதிகமாக வருது. இப்போது F-35 இன்டிஸ்பென்சபிள் கிடையாது அப்படின்றத உலகத்துக்கு ஈரான் F-35 முதல் முறையாக வீழ்த்தின சுட்ட ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாக்கின நாடுனா ஈரான் மட்டும்தான். அதுவும் ஆக்டிவ் மிஷனில் அது பறக்கும் பொழுது நிச்சயமாக அதோடைய ஸ்டெல்த் மோடையும் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆஃப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2வது, இது தாக்குனது ரஷ்யா ஆயுதமா, மிகப்பெரிய கேள்வி. 3வது, இதில் கிடச்சிருக்கக்கூடிய டேட்டா அப்படின்றது பொக்கிஷம். ஈரான் எந்தெந்த நாடுகள் கூட அதை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது மேஜர் கேள்வி என்ன வருதுன்னா, இதை பார்த்து அப்படியே காப்பி அடித்த J-20 சைனாவுடைய ஃபைட்டர் ஜெட், 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட், இதோட நிலைமை என்ன அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. அமெரிக்கா மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஆயுதங்கள் வந்து எல்லாமே யுத்த காலத்தில் பரிசோதிக்கப்பட்டது. ரஷ்யாவும் அதே மாதிரி தான். ஆனால் சைனா இது நாள் வரைக்கும் ஏர் ஷோவில் பறக்க விடுறாங்க, அவங்க உள்நாட்டுக்குள்ளே பறக்க விடுறாங்க, பறக்க விட்டு அதை டிக்டாக் வீடியோ எடுத்து போடுறாங்க. அதை தாண்டி அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு காம்பேட் மிஷனில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒருவேளை அந்த விமானத்தின் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுன்னா
இந்நேரம் ஒரு 2 விமானத்தையாவது ஈரான்கிட்ட கொடுத்து இஸ்ரேல் மேலேயோ இல்லை இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் மேலேயோ, அதாவது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேலேயோ ஒரு தாக்குதல் நடத்தி அவங்களுடைய வெப்பன்ஸை வந்து பரிசோதிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு யுத்த களம் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் கிடைக்கக்கூடியது கிடையாது. ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய ஒரு அம்பிஷனை வச்சுருக்கக்கூடிய நாடு நிச்சயமாக இந்த மாதிரியான களத்தை பரிசோதிக்காமல் விடாது. இப்போ உதாரணத்துக்கு யுஏஇ பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல்ஸ் வச்சுருக்காங்க. ரஃபேல்ஸை வந்து அவங்க ஏவுகணை சுட்ட வீழ்த்தளத்தை கூட அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய போர்க்கப்பல்கள் கிட்டத்தட்ட 35 ரஃபேல் விமானம் இருக்கக்கூடிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இங்கே அமுச்சு வைக்கிறாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரித்த ஃப்ரிகேட்ஸ், இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ், இந்திய போர்க்கப்பல்கள் இப்போ கல்ஃப் ஆஃப் ஒமானில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு விமானம் அன்ஐடென்டிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு விமானம் இந்திய கடற்படையை நோக்கி வானத்தில் வருது. கிட்ட வரும்பொழுது இந்தியாவுடைய கடற்படையிலேருந்து அந்த மெசேஜ் கொடுக்குறாங்க, இன்னும் கிட்ட நீ யாருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணு, இன்னும் கிட்ட வந்தனா நாங்கள் சுட்டு வீழ்த்தோன்னு சொல்லிட்டு. ஸோ சிறு எண்ணிக்கையில் கப்பல்களை வச்சுருக்கா. கம்பேர்ட் டு சைனா, ஒரு 420 கப்பல்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய சைனா 120 கப்பல்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் இந்திய கடற்படை தங்களுடைய பவரை ரியல் டைமில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய கப்பல்களுக்கு பாதுகாப்பாக அது கூட துணை சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில் வந்து அவங்க டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு எதிரியோடைய விமானம், அது யார் விமானம்னு தெரியல, அது கிட்ட வரும்பொழுது அதுக்கு உண்டான எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தனால நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோன்ட்டு. சீன விமானங்கள் ஒன்று கூட இப்போ அந்த போர் பகுதிகளில் இல்லை. சீனாவுடைய போர்க்கப்பல்களில் ஒன்று கூட இப்போ அந்த பகுதிகள் இல்லை. ஏற்கனவே இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடி போர் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்த இந்தியா சைனாவுடைய கடற்படை கப்பல்கள் ஒரு வேலையை 1-2 திருப்பி விட்டுருக்கலாம், அதுவும் அந்த சைடு போல். இப்போ சீனாவுடைய கப்பற்படை எங்கே கடைசியாக லொக்கேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்சீன கடல் பகுதியில். தென்சீன கடல் பகுதிகளை தாண்டி இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளை தாண்டி மலேசியா இந்தியாவை ஒட்டியிருக்கக்கூடிய மலாக்கா ஸ்ட்ரெய்ட் கிட்டேயும் வரல, இந்தி மகா சமுத்திரத்துலேயும் வரல, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அரேபிக் கடல்லையும் இல்லை, கல்ஃப் ஆஃப் ஒமான்லேயுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு பவர் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இப்போ இந்த இடத்துல கிட்டேயே இல்லை அப்படின்ற போது இது நிறையா கேள்விகளை வந்து எழுப்புது. உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இந்திய போர்க்கப்பல்கள் கராச்சியை நெருங்கி கிட்ட நிற்கும் பொழுது இவங்க தங்களுடைய ரிசர்ச் வெஹிக்கிள் அங்கே சுட்ட விட்டாங்க. இந்தியாவுடைய கப்பல்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத அப்சர்வ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி பாகிஸ்தானோட கப்பற்படைக்கு ரியல் டைமில் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதுக்கும் கிட்ட வந்தாங்க. அதன் பிறகு இந்தியா ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது சீன கப்பல் அங்கேருந்து நகர்ந்து போயிட்டதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ உலகத்தோடைய நம்பர் 1 சக்தியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய லெவல் இருக்கக்கூடிய சீனா இன்றைக்கி வந்து இதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வச்சுருக்காங்க. ஸோ 5ஆம் தலைமுறை விமானம் கம்ப்ளீட்டாக ஸ்டெல்த்து 6ன்னு போகும்பொழுது இந்த 5ஆம் தலைமுறை விமானம் வந்து முதல் முறையாக காம்பேட் மிஷனில் ஸ்டெல்த் மோடில் தாக்கப்படும் போது இப்போ இந்த 5ஆம் தலைமுறை அப்படின்றது இன்னும் ஆக்சுவலாக சில வருட தூரத்தில் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பக்கம் போர் விமானங்கள் இதோடைய தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் இதை வீழ்த்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை நம்ம கணக்கில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வருஷம் இதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம 2030க்குள்ளே இந்தியாவுடைய கம்ப்ளீட் மிசைல் ஷீல்டு, சுதர்சன சக்கரத்தை முன்னெடுக்கணும், வெளிநாடு மற்றும் உள்நாட்டு தயாரிப்பு இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய போர் தளபதிகள், இதில் சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், ஓனர்ஸ் வந்து கரெக்டான டைரக்ஷனில் போகிறாங்க அப்படின்றது பியாண்ட் டவுட்ஸ் இப்போ தெளிவாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.